ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் அட்மிட் கார்டு எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அட்மிட் கார்டு வந்தவங்களுக்கு பர்டிகுலராக இன்னைக்கு என்டிஏ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா எஸ்பெஷலி நிறைய வீடியோஸ் நம்ம இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இதையும் தாண்டி என்டிஏ என்னென்ன அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக கேளுங்க. இது லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆச்சு நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியாக வரலாம், டென்ஷனே இல்லாமல். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய அப்டேஷன் ஜெய் மெயின்ஸை பற்றி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஈவன் நமக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து த்ரூ அவுட் ஃபுல் ட்ரூத் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்டிஏ வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, jmains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஷிஃப்ட் எழுத போகிறீங்க, அதுக்கு டைமிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களோட வென்யூ எந்த வென்யூவில் இருக்குது, அது மட்டும் இல்லை ரிப்போர்ட்டிங் டைம் என்ன இருக்குது, கேட் கோசிங் டைம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த அட்மிட் கார்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அட்மிட் கார்டை இன்னொருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏர்லியராகவே நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த எக்ஸாம் சென்டர் வந்து எங்கேன்னு தெரியலனா முந்தின நாளே போய் சர்ச் பண்ணி அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு வச்சு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மஸ்ட்டு, ஆதார் கார்டுமே ஒரிஜினல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் ஆதார் கார்டு இல்லாமல் வேறு ஏதாச்சும் பேன் கார்டு இல்லைனா ஃபாதர்ஸோட பேன் கார்டு இல்லைனா டிஜிலாக்கர் இந்த மாதிரி எதுலையாச்சும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் ஆதார் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஆதார் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்கள் ப்ராப்பராக அந்த டைமில் வந்துடணும். அதையும் தாண்டி கேட் க்ளோசிங் டைம் ஆன பிறகு சப்போஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட அட்மிட் கார்டில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்டில் வந்து A4 ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் கலர் பிரிண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பிரிண்ட்லேயே நீங்கள் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 4 பேஜஸ்மே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒன்று வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஒட்டுறதுக்கு, இன்னொன்று வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு இன்னொரு ஃபோட்டோஸ் தேவைப்படும். அதனால் 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரிஜினல் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதனால் ப்ராப்பராக ஐடி ப்ரூஃப் வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பி இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்போஸ் யாராச்சும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணும். அதுவுமே அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி சிக்னேச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் அதையுமே ப்ராப்பராக வைங்க. ஸோ 2 3 வைக்கிறது, அது மேலே ஒன்று வைக்கிறது அந்த மாதிரியே பண்ணாதீங்க. அது இப்போ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட இது எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ரஃப் ஷீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட நேம் வந்து ஒவ்வொரு ரஃப் ஷீட்ஸ்லையும் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு ரஃப் ஷீட்ஸ் எழுதி முடித்த வாட்டி நீங்கள் வந்து எக்ஸாம் முடித்த வாட்டி அந்த ரஃப் ஷீட்ஸை அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது மீடியமில் உங்களுக்கு வந்து
கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ராயிங்க்கு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் பிஆர் ஆர் பி பிளான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், எரேசர், கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் வாட்டர் கலர்ஸ் மட்டும் நாட் அலவுட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் சொன்னது தான். ஸோ எந்த மெட்டீரியல்ஸ், எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எந்த கேஜெட்ஸு, மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி எதையுமே, வாட்சஸ்ஸு, எலக்ட்ரானிக் வாட்சஸ் இந்த மாதிரி எதையுமே நீங்கள் உள்ள அலவுட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சுகர் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸு, கேண்டி, சாண்ட்விச் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து சப்போஸ் பிரேக்கில் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அட்மிட் கார்டு இருக்குல்ல, எக்ஸாம் முடிச்ச வாட்டி அந்த அட்மிட் கார்டு வந்து அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் கம்பல்சரி அங்கே போட்டுடணும். சப்போஸ் அட்மிட் கார்டோ இல்லைன்னா உங்களோட ரஃப் ஷீட்ஸோ அதில் இல்லை அப்படின்னா உங்களோட பேப்பரை எவாலுவேஷன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை அங்கேயே கொடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்டிஏ அப்படியும் இன்னொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக எழுதிட்டு ஈஸியாக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.